ஆல் ரைட் நண்பாஸ், நம்மள யாருமே எதிர்பார்க்காத மாதிரி நம்மளோட கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஜான் சீனா வேர்சஸ் நம்மளோட பெஸ்ட் இன் த வேர்ல்டு சிஎம் பங்கோட மேட்ச் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மண்டே நைட்ரால் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு செக்மெண்ட் நடந்திருக்கு. அண்ட் வாட்டர் செக்மெண்ட் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோக்கு லைக் போட்டுருங்க. சேனலில் என்ன புதுசாக வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லேட்டஸ்ட் கண்டென்ட்காக, ரெஸ்லிங் கண்டென்ட்காக அண்ட் இந்த மாதிரி அப்டேட் வீடியோலாம் போட்டிருப்பேன். அதெல்லாம் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். ஸோ ரா கிக் ஆஃப் பண்ணுறாரு நம்மளோட ஜான் சீனா. அண்ட் அஃப்கோர்ஸ் அவர் கோவமாக இருக்கார். ஏன்னா மணி இந்த பேங்க்கில் பார்த்தோன்னா டாக் டீம் மேட்ச் அவர் தோத்துட்டாரு. ஸோ இங்கே பார்த்தோன்னா அவர் ஃபேன்ஸுக்கு ரியாக்ட் பண்ணுறாரு. என்ன தான் நீங்கள் பண்ணுறீங்க இப்போ நீங்கள் இந்த மாதிரி வி வாண்ட் ட்ரூத் இந்த மாதிரி சேட்லாம் பண்ணதில் அதெல்லாம் நீங்கள் குஷியாக வரீங்களா? நீங்கள் ஏதோ ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண மாதிரி பண்ணின்னு இருக்கீங்க. நீங்கள் பண்ணது ஒரு முட்டாள்தனம். அவன் ஒரு காமெடியன், அவன் ஒரு சைட் ஷோ காமெடியன். அண்ட் அவன் வாழ்நாள்லேயே அவன் பண்ண ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் என்ன தெரியுமா? அவன் என்ன மாதிரி ஆக்ட் பண்ணுறது, என்ன மாதிரி அவன் ஆகலான்னு பார்க்குறது. அவனை போய் நீங்கள் இவ்வளோ சப்போர்ட்டை காமிச்சு உங்களோட எனர்ஜி தான் நீங்கள் வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க. நீங்களாம் ஒரு முட்டாளாக இருக்கீங்க. இப்போ நான் அவனை பற்றி பேசி திரும்பி அவன் கூட நான் இதெல்லாம் பண்ணோம் நீங்கள் மட்டும் நினச்சிடாதீங்க. டே முட்டாளுங்களா, இது என்னோட ஃபைனல் டூர், இது என்னோட ரிட்டையர்மெண்ட் டூரு. நீங்கள் நடுவில் இதை கெடுக்காதீங்க. நீங்கள் இந்த மாதிரிலாம் நடுவில் இதெல்லாம் பண்ணி கெடுத்துறாதீங்க. இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் என்கிட்ட டைம் கம்மியாக இருக்குது. இப்போ பாருங்கள் நான் எத்தனை டேஸ்க்குலாம் வந்திருக்கேன். அண்ட் இப்போ என்கிட்ட இருக்கிறது வெறும் இந்த ஒரு 18 நாள் தான் நான் இனிமேல் இருக்க போகிறேன். ஆல்மோஸ்ட் பாதி நாள் போயிடுச்சு, இன்னும் பாதி நாள் தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணலான்னு இருக்கணும், அந்த மாதிரி தான் இருக்கணும். நடுவில் நீங்கள் நோண்டாதீங்க. நீங்கள் எதுனா பண்ணோன்னா என் முன்னாடி உங்களோட பெஸ்ட்டான ஆளுங்களாம் நிற்க வைங்க. ஆனால் அதை விட்டு யார் யாரையும் சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க. ராண்டி ஆர்டனு, ஆர்த்தூத்து, இவன் கோடின்னு யார் பெஸ்ட்டோ அவங்கள நிறுத்து வைங்கன்னு சொல்கிறாரு. அண்ட் அங்கே பெஸ்ட் இந்த வேர்ல்டு சிஎம் பங்கோட தீம் சாங் ஹிட் ஆகுது. சிஎம் பங்க் வராரு. ஸோ இங்கே நம்ம ரெண்டு பேரோட ஃபேஸ் ஆஃப் பார்க்குறோம். சிஎம் பங்க் சொல்கிறாரு, ஏ படி உன் கூட பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இப்போ நீ ஃப்ரீயில் நீ இப்போது சில்லாக இருக்கால, இப்போ கேளு. இப்போ இந்த கரண்ட் ராஸ்டரில் யார் தெரியுமா பெஸ்ட்டு? எங்களோட பெஸ்ட்டு கோடி ரோட்ஸ் தான். அண்ட் அது கேட்ட உடனே ஜான்சன் தன்னோட டைட்டில் காமிக்கிறாரு. நான் தான் அவனை தோக்கச்சு டைட்டில் ஜெயிச்சிட்டேன்னு. பட் உடனே இங்கே ரிப்ளை தராரு சிஎம் பங்க். இங்கே உடனே சொல்கிறாருன்னா லைக் நீ எப்படி ஜெயிச்சுன்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியும். நீ சீப்பான பிஹேவியர் பண்ணி சீட்டிங் பண்ணி நீ ஜெயிச்சிருக்க. நீ இப்படி கிடையாது. நீ எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நம்ம ரெண்டு பேரும் எலிமினேஷன் சாம்பரில் கம்ப்ளீட் பண்ணும்போது கடைசியில் அந்த நேரத்தில் செத்ரான்ஸ் என்ன கர்ப் ஸ்டம்ப் போடும்போது நீ அதை பார்த்துருந்த. உடனே நீ உன்னோட எஸ்டிஎஃப் லாக்கில் என்னை போட்ட. அண்ட் அப்போது நான் மைக்கத்தில் போகிறதுக்கு முன்னாடி கடைசி நேரத்தில் நீ என்ன தெரியுமா இது பண்ணியிருந்த, பேசினிருந்த. நீ என்கிட்ட கெஞ்சினிருந்த, சாரின்னு சொல்லினிருந்த. அப்போது நீ பண்ணுறதுலாம் தப்புன்னு உனக்கே தெரியுது ஜான்சனா. உனக்கு நல்லா தெரியுது ஜான் பாய் நீ பண்ணுறது தப்புன்னு. அண்ட் அந்த தப்பு நீ ரியலைஸ் பண்ணோம். அஃப்கோர்ஸ் இந்த டைட்டில் ஜெயிக்கலான்னு எல்லாரோட கனவாக இருக்கும். நீயும் இந்த டைட்டில் ஜெயிச்சிட்ட. நானும் இந்த டைட்டில் ஜெயிக்கலான்னு தான் பார்த்தேன். 2011 நானும் சாம்பியனாக இருந்தேன். அண்ட் இந்த டைட்டில் ஒருத்தனை எப்படி கெட்டவனை ஆக்கும், ஒருத்தனை எப்படி மான்ஸ்டர் ஆக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ நானும் இந்த டைட்டில் ஜெயிக்கலான்னு பார்த்தேன். பட் இப்போது அந்த மாதிரி கிடையாது. ஆனால் நீ இப்போ இதை ஒரு பவருக்காக யூஸ் பண்ணுற இந்த டைட்டில். உன்ன மாதிரி ஆளுங்க இருக்காங்க பேக் ஸ்டேஜில், செத்து மாதிரி ஆளுங்க. நீங்களாம் இந்த டைட்டில் ஒரு பவர் மாதிரி பார்ப்பீங்க. பட் நாங்கள் அந்த மாதிரி கிடையாது. ஜான் பாய், நான் ஒன்றும் உன்ன மாரி இந்த டிகேவுக்கெலாம் சொம்பு தூக்கல. இந்த மாதிரி பில்லியனர்ஸ்லாம் இருக்காங்களே அவங்கள நான் டிஃபெண்ட் பண்ணல. நான் டிஃபெண்ட் பண்ணுறது என்னோட மக்களை. நான் இதெல்லாம் பண்ணுறது என்னோட மக்களுக்காக. நீங்களாம் இந்த சாம்பியன்ஷிப்பை பார்க்குறது அந்த பவருக்காக. ஆனால் நான் சாம்பியன் ஆகிறேன்னா என்னோட மக்களுக்காக. எனக்கு நல்லாவே தெரியுது உங்ககிட்ட டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஜான், நம்ம ஏன் டைம் வேஸ்ட் பண்ணணும்? நான் என்ன சொல்கிறேன்னா உங்கள்கிட்ட டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஓகேவா? இப்போ இந்த டே நீ கூட்டி பார்த்தா 18 அப்பீரன்ஸ் இருக்குது. ஸோ ஏன் டைம் வேஸ்ட் பண்ணணும்? நீ ஒரு ஆம்பளையாக இருந்தா சரியா, நீ ஒரு ஆம்பளையாக இருந்தால் வாட் கைண்ட் ஆஃப் மேன் யூ ஆர். ஸோ நீ ஏன் கூட இந்த மேட்ச் பண்ணு. அண்ட் நான் உன்னை சேலஞ்ச் பண்ணுறேன். ஸோ ஆம்பளையாக இருந்தால் இந்த மேட்சை நீ அக்செப்ட் பண்ணுற. இப்போது இங்கே பண்ணுற ஒரு ஆம்பளையாக இருந்தால். நீங்கள் ஜான்சனா சொல்கிறாரு, ஓ
John Cena versus CM Punk, one final time, the best in the world versus greatest of all time. ஆனால் இந்த மேட்ச் வந்து இங்கே நடக்காது, ஏன்னா இது வந்து ஒரு பெரிய மேட்ச்சு. ஸோ இந்த மேட்சை நம்ம வந்து நைட் ஆஃப் சாம்பியன்ஸில் வந்து பண்ணலாம், ஓகேவா? இதுதான் வந்து என்னோட இது. அண்ட் நண்பா, இந்த மாதிரி பார்த்தா இந்த செக்மெண்ட் வந்து முடியுது. சூப்பரான செக்மெண்ட்னு சொல்லுவோம். அஃப்கோர்ஸ் ஜான்சனா வந்து ஃபேஸாக இருந்தாருன்னா வேறு லெவலில் கவுண்டர்லாம் அடிச்சு வேறு லெவலில் பண்ணியிருப்பார். இன்னும் இதோட லெவல் வந்து வேறு எங்கேயோ போயிட்டுருக்கோம். பட் ஓகே, ஹீலாக இருக்கிறதுனால அவர் வந்து கம்முன்னு கேட்டிருந்தாரு. பட் யா, இங்கே வந்து சிஎம் பங்க் சேலஞ்ச் பண்ணிட்டாரு அண்ட் இவர் அக்செப்டும் பண்ணிட்டாரு. அண்ட் இப்போது இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. எஸ், இப்போ மேபி இந்த வீடியோவில் நான் போட்டுறதுக்கு அப்புறம் மேபி அஃபிஷியல் போஸ்டர் கூட வரலாம், அப்டேட் வீடியோவில் நம்ம போடுற மாதிரி. ஸோ சவுதி அரேபியாவில் நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் பேப்பரில் பெஸ்ட் இன் த வேர்ல்ட் சிஎம் பங்க் வர்சஸ் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஜான் சீனாக்கான மேட்ச் வந்து பார்க்க போகிறோம். ஏதோ நடக்க போகுதுன்னு கிளியராக தெரியுது, ஏன்னா இந்த செக்மெண்ட் எண்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்மளோட சேத் பேங்கிங் ராலன்ஸ் வந்து வராரு அண்ட் தன்னோட பிரேவ் கிட்ஸை காமிச்சு ஹான்னு வந்து சிரிச்சுன்னு வந்து போகிறாரு. அண்ட் இந்தமாரி பார்த்தா இந்த செக்மெண்ட் வந்து முடிக்கிறாங்க. ஸோ லிட்ரலி ஏதோ வந்து குக் பண்ணுறாங்க. அண்ட் எஸ் கைஸ், இங்கே வந்து செத்து வேர்ல்டு டைட்டில் மேட்ச்சில் வந்து காலேஜ் இது பண்ணல. ஸோ செத் ராலன்ஸ் வந்து தன்னோட பிளானை வந்து ஒரு வகையில் ரிவீல் பண்ணுறாருன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அவரோட இந்த கேஷ் இன் பண்ணுற இது வந்து இந்த டைட்டில் மேலே தான் இருக்குன்னு வந்து அவர் வந்து காமிச்சிருக்காரு, அதாவது இந்த சிஎம் பங்க் அண்ட் ஜான்சனோட மேட்ச்சில். ஸோ நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் பிக் டேவாக இருக்க போகுது. ஸோ இந்த மேட்ச்சில் என்னெல்லாம் வந்து அங்கே நடக்கலாம் மறக்காமல் வந்து இப்போயே ஒரு ஏர்லி ப்ரிடிக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள். பை த வே, இந்த வீடியோக்குள்ளே அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெஸ்லிங் கண்டென்ட்காக இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து வரப்போகுது. ஸோ சேனல்லே வந்து ஆக்டிவாக இருங்க.